அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து ஏழை எளிய மக்களும் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பிஎம் கிசானுடைய 22வது தவணை எந்த தேதியில் வரவு வைக்கப்படும், அதே போல் நிறைய விவசாயிகள் பெயர் பட்டியல் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணைக்காக தான் விவசாயிகளுடன் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணையில் நிறைய விவசாயிகளுடைய பெயர் பட்டியல் நீக்கப்பட்டிருக்காங்க. இது எதனால் நீக்கப்பட்டிருக்கு, அதே போல் புதுசாக ஒரு பெயர் பட்டியலை பிஎம் கிசானுடைய 22வது தவணைக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பெயர் பட்டியலில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே போலியான விவசாயிகள், அவர்கள் எல்லாருமே நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரமும் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் உண்மையான விவசாயியாக இருக்கீங்கனாலும் அதனை நீங்கள் மறுபரிசீலனை செய்யலாம். ஸோ அதை எப்படி நீங்கள் பண்ணணும், அதே போல் கரெக்டாக எந்த தேதியில் சரிங்களா உங்களுடைய பிஎம் கிசானுடைய 22வது தவணை வரவு வைக்கப்படும்ன்றதுக்கான தேதியும் அறிவிச்சிருக்கிறாங்க. தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக உடனுக்குடனே துல்லியமாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பிஎம் கிசானுடைய 22வது தவணை பட்டியல் பெயர் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? பிஎம் கிசானுடைய 22வது தவணை வெளியிடப்படுவதற்கு முன்பு அரசாங்கம் மறுசரிபார்ப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே லட்சக்கணக்கான விவசாயிகள் பெயர்கள் பயனாளர்களின் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறதுங்க. ஸோ அது எதனால் நீக்கியிருக்காங்கன்றதையும் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் அதாவது பிஎம் கிசானுடைய திட்டத்தில் 22வது தவணைக்காக அனைத்து விவசாயிகளும் காத்து கொண்டிருக்காங்க. பிரதமர் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 நிதி உதவியை அரசாங்கம் வழங்கி வருகிறது. இந்த தொகை நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் 3 தவணைகளாக டெபாசிட் செய்யப்படுகிறது. இது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? இது தொடர்ந்து இந்த நிலையில்தான் 22வது பிஎம் கிசானுடைய தொகை வெளியிடப்படுவதற்கு முன்பாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவதற்கு முன்பாக மீண்டும் அரசாங்கம் மறுசரிபார்ப்பு சரிங்களா உண்மையான விவசாயிகள் தானா இவர்கள் அப்படின்றதுக்காக மீண்டும் மறுபரிசீலனை செய்கிறாங்க. இதற்கிடையே லட்சக்கணக்கான விவசாயிகள் பெயர்கள் பயனாளர்களுடைய அந்த பிஎம் கிசான் திட்டத்தில் இருந்து பயனாளர்களுடைய பட்டியல் பெயர் பட்டியல் நீக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது விவசாயிகளுடைய பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்குங்க. சரிங்களா? பயனாளர் பெயர்கள் ஏன் நீக்கப்படுகின்றன? இந்த திட்டத்தின் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் தகுதியான பயனாளர்கள் மட்டுமே பயன்களை பெறுவதை உறுதி செய்யவும் பிரதமர் கிசான் பயனாளிகளின் பட்டியலை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன முக்கியமான காரணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலில் நில சரிபார்ப்பு அவசியமானதுங்க. பிப்ரவரி 1க்கு அப்புறம் 2019க்கு அப்புறம் ஆண்டுக்கு பிறகு தங்கள் பெயர்கள் நிலத்தை பதிவு செய்த விவசாயிகள் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் தகுதியற்றவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் பட்டியலும் நீக்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்த திட்டத்திற்கான தகுதிகள் நில உரிமை மிக முக்கியமானதாக இருப்பதால் பதிவுகள் பொருந்தவில்லை என்றால் பயனாளர்களின் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இரண்டாவதாக, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் மைனர் குழந்தைகள் ஒரே தொகையாக ஒரே குடும்பமாக ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே இந்த திட்டத்தின் பலனை பெற முடியும். ஒருவேளை ஒரு குடும்பத்திலே 2 பேர் இந்த திட்டத்தில் இருந்தாங்கன்னா அதில் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள் முழுமையாக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விசாரணைக்கு முழுமையான பரிசீலனைக்கு அப்புறம்தான் புதிய
பெயர் பட்டியல் வந்து கொடுத்துருக்குறோம். அந்த பெயர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய வந்து கவலையாக இருந்தாலும் இது வந்து நமக்கு ஒரு ரியாலிட்டியை காட்டுதுங்க. சரிங்களா? அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். ஸோ அடுத்ததாக வந்து கட்டாயம் நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் முடிக்கணும். இது எல்லாமே கரெக்டாக முடிச்சிடுங்க. ஸோ இது வரைக்கும் பிஎம் கிசானுடைய தொகை வந்து இந்த 5ஆம் தேதிக்குள்ளே வந்திருக்கணும். ஸோ ஆனால் இது வரைக்கும் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதாங்க. சரிங்களா? நிறைய விவசாயி இந்த திட்டத்தில் வந்து நிறைய விவசாயிகளுடைய பெயர் பட்டியல் வந்து நீக்கியிருக்காங்க. புதிய பயனாளர்களுடைய பெயர் பட்டியல் வந்து இடம்பெற்றிருக்குங்க. ஸோ அதில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் பிஎம் கிசானுடைய 22வது தவணை வரவு வைக்கப்படும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது மிகப்பெரிய ஒரு கவலையான விஷயமா இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டிங்க. சரிங்களா? ஸோ என்ன முக்கியமான அப்டேட்டில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ முக்கிய அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூங்க.